அவங்க எல்லாமே கதை பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சில வடிவங்கள் மாற்றிட்டு சொன்னாங்க. அது இந்த கதையினுடைய உயிர் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை உடைச்சிட முடியாது அப்படின்றதுக்காக நம்ம அதை தவிர்த்துட்டோம். கலை வந்து ஒரு ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆள். ஒரு சண்டை போட்டால் கூட டக்குன்னு வந்து கூடுவாப்புல. நம்ம எது சொன்னாலும் வந்து ஒரு எமோஷனலான ஒரு ஆளும் கூட. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கட்டத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. மற்ற நடிகர்கள் போல இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாத மாதிரியே எங்களுக்குலாம் ஃபீல் ஆகுது. அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குங்களா? கலையரசனும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார், என்னை வந்து ரஞ்சித் அவங்களோட இருக்கனால நிறைய படங்கள் என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, ஒரு அடையாளப்படுத்தப்படுது. அது நமக்கே அந்த பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ரஞ்சித் சார் கூட க்ளோஸ்ன்றதால நிறைய இடத்துல வந்து நம்மளை கூப்பிடாம இருக்கிற விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம முதல்ல நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னே நான் வந்து ஒரு 50 முறையாவது அதை பார்த்துருப்பேன். ஆமாம், நானும் எடிட்டும் அதை கட் பண்ணும்போது நம்ம ஒரு அதை பல முறை பார்த்து அப்புறமா தான் அதை வந்து நாம் ரசித்து எப்படி யோசிச்சீங்க இப்படி ஒரு கேரக்டர்? நான் யோசிக்கவே இல்லை. அதை நம்ம ரஞ்சித் தொடர் வந்து அந்த நட்சத்திர நகரத்தில் வந்து அந்த தாலி கட்டுற சீன் வந்து எடுத்திருப்பாங்க, அந்த கல்யாண பொண்ணுங்க. அப்போ வந்து அது சூப்பராக இருந்தாங்க அந்த சீன். அதை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். நான் சார்பட்டா படத்துலேருந்து டான்சிங் ரோஸ் மீது எனக்கு ஒரு பயங்கர ஒரு அன்பு பாருங்க. ஷபீர் கூட வர மாட்டேங்குது, டான்சிங் ரோஸ் தான் பேரு. நான் அவருடைய கதையை சொல்லி முடிக்கும் போது அவர் அழுதுட்டார். எனக்கு வந்து ஓகே, இந்த கதை வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையே வந்து டான்சிங் ரோஸ் அழுதுனால. ஆனால் அது நான் வந்து ரீடேக் சொல்கிற வரைக்குமே அவர் வந்து அந்த ரத்தத்தை ஒழிவுனே நடிச்சிருக்காரு. எனக்கு தெரியாது, ஒரு நல்ல பெரிய அடி. இதெல்லாமே கருப்பாயிடுச்சு, இது மட்டும் சிவப்பாக இருக்கும், அதை மாதிரி இருந்தது. நிறைய பேர் வந்து தாங்க முடியாமலாம் போயிட்டாங்க. சில பேர் வந்து எனக்கு விட்டாரானாலாம் என்கிட்ட கெஞ்சிருக்கிறாங்க. ஒரு கதை அது நடக்கிற காலத்தில் அந்த இடத்துல எடுக்கும்போது ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நம்பகத்தன்மை வரும். செட்டில் நடிக்கிறதுக்கும் லைவான அந்த நடந்த காலத்திலேயே அந்த இடத்துல போய் எடுக்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். அதாவது க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏறி இறங்கி அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? முக்கியமாக கேமராமேன் அவங்களோட கேமரா ஹேண்ட்லிங். அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் பல்வேறு மனிதர்களால், பல்வேறு நிறுவனங்களால், பல்வேறு அரசுகளால் தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் பொருத்தப்படுகிற நிலை வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கு. தண்டகாரண்யம் என்பது வந்து ஒரு உலகத்தில் நடக்கிற எல்லா பிரதிகளுக்கும் பொருத்திக்கூடிய ஒரு கதை தான். ரஞ்சித் அவங்களுடைய குரூப்னாலே வந்து சாதியம் தான் பேசுறாங்க. இப்போ யார் சாதியம் பார்க்குறாங்க? எனக்கு இது பதில் சொல்றதே ரொம்ப வெறுப்பா இருக்கு. உங்களுக்கு எந்த விஷயத்தினால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அமீர் அவங்கள தான் செலக்ட் பண்ணணும்னு தோணுச்சு? அந்த கேரக்டருக்கு யோசிச்சதுமே அமீர் அவர்களோட இல்லை, அவர் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வடச்சென்னை ரெஃபரன்ஸ் இருக்குது. அதை விட நான் வேற ஒரு வடிவமாக தான் நான் காட்டலான்னு இருந்தேன். வடச்சென்னை இது வந்து எனக்கு அதுக்கும் வெவ்வேறு, முழுக்க காடுகளில் நடக்கிற ஒரு கேரக்டர். அவருடைய கேரக்டர் இருக்குல்ல, அவர் பேசுகிற சின்ன சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் நிஜமாகவே அந்த கேரக்டராகவே இருக்கிறாரு. அதுக்கு எந்த சமரசம் அற்று அவர் வந்து உரையாடுறது அப்படி இல்லாமல் ஒரு நடிகனாக மட்டுமே அந்த வேலையை பார்க்காம ஒரு நடிகனுக்கான ஒரு சமூக பொறுப்போட சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த பார்வையை வந்து வெளிப்படுத்துறது, தன்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது ஒரு அந்த விஷயத்தை பற்றியான ஒரு தெளிவை உண்டாக்குவது, இது வந்து ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து எனக்கு இயல்பாகவே அமீர் அண்ணன் மீது எனக்கு வந்து ஒரு பேரன்பு உண்டு. அதனால் வந்து அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அவரை. ஓகே. ஸோ கலையரசன் அவர்கள் ஃபர்ஸ்டே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருந்தது இந்த கேரக்டர் அவர் தான் பண்ணணும், இல்லை அவருக்கும் வேறு சாய்ஸ் இருந்தால்? இல்லை, அவர் தான் பண்ணணும். அது ஆனால் ஏற்கனவே நாங்கள் நிறைய ஹீரோக்களை கேட்டோம். அவங்க எல்லாமே கதை பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சில வடிவங்கள் மாற்றிட்டு சொன்னாங்க. அது இந்த கதையினுடைய உயிர் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது, அதை உடைச்சிட முடியாது அப்படின்றதுக்காக நம்ம அதை தவிர்த்துட்டோம். கலையரசன் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். அதனால் வந்து கலையை வந்து கலையரசன் அவங்க வந்து எப்படி சொல்லலாம்னா, அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏவிஎம் எடுத்துக்கிட்டோன்னா, இல்லைன்னா அப்போ இருக்கும்போது அவங்க எல்லாத்துலேயும் அந்த மாதிரி நீலம்னுடைய கம்பெனி ஆர்டிஸ்டாக கலையரசன் இருக்கிறாரு. இப்படி சொல்ல முடியாது. அவர் நிறைய படங்கள் நீளத்தில் வந்து அவர் 4 படம் தான் பண்ணியிருக்காரு. இல்லை ஆனால் புரியுது. அவர் எப்பவுமே எங்கள் கூட இருப்பார். வாழ்வாக இருந்தாலும் சாவாக இருந்தாலும்
எல்லா விழாக்கள்லையுமே கலையரசன் இல்லாமல் இல்ல நடக்காது. அதனால உங்களுக்கு ஈஸியா ஆமா, ரிலேட் ஆமா, பண்ண ஆமா. அது முடியுதோ உண்மைதான், நம்ம அது வந்து உண்மைதான். ஓகே ஈஸியா சொன்னா ஆமா பண்ணிடுவாங்க நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு டவுட் இல்லாம எப்படி இவங்க கிட்ட இருந்து வேலை இல்லை, நம்ம மேலே வாங்குறது அவனுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். சரி, அண்ணன் வந்து நம்மளை வந்து தப்பு பண்ண மாட்டார், நம்மளை வச்சு அண்ட் அதை விட நம்மள ரொம்ப ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு ஒரு நல்ல பேர் வர ஒரு படமாக தான் இருக்கும்னு அவர் நம்புறாப்புல. அதே மாதிரி நான் கலை மீது வந்து ஒரு இது என்னன்னா, கலை வந்து ஒரு ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆள். ஒரு சண்டை போட்டால் கூட டக்குன்னு வந்து கூடுறாப்புல. நம்ம எது சொன்னாலும் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஆளும் கூட. ரொம்ப சூப்பரான ஒரு ஆள், பழகிறதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லப்போனால் எல்லாக்கிட்டையும் ஃப்ரெண்டு பிடிச்சிடுவாப்புல. அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஷூட்டிங் பார்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டார், அதுக்காக இப்போ வந்து இது வாடகை ஆகிடும், அது வாடகை ஆகிடும், இப்போ 1 hour லேட் ஆகிட்ட போது நம்ம அந்த சீனை அவசரமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு எந்த நெருக்கடிக்குள்ளேயும் என்னை தள்ளாத ஒரு ஆர்டிஸ்ட் கலை. அதனால் வந்து எனக்கு வந்து எப்பயுமே அந்த நெருக்கடி ஃப்ரீயாக இருந்தாலே நம்ம இயல்பாக வேலை நடக்கும். அது வந்து இந்த படத்தில் நான் ப்ரூவ் பண்ணியே காட்டியிருக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப இணக்கமாக 2 பேருமே ரொம்ப சூப்பராக இருந்து எனக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ கம்பெனி ஆர்டிஸ்ட்ன்றது தவறான விதத்துல சொல்லல, ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அப்படின்றதுல தான் சொன்னேன். ஆனா ரொம்ப அதீதமான ஒரு திறமை கொண்டவர் கலை அவர்கள். எந்த மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரம் சிட்டியா இருந்தாலும் சரி, வில்லேஜா இருந்தாலும் சரி, வில்லனுக்கான ஒரு ரோலா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவ்வளோ சூப்பரா பண்ணக்கூடியவர். அதே போலதான் அட்டகத்தி தினேஷ் அவர்களும் அப்படியே என்ன சொல்றது, குக்குல வந்துட்டு உண்மையாலே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு நடிப்பா இருக்கட்டும், இல்ல விசாரணையில நம்மளுக்கு அப்படியே நம்ம உடம்பெல்லாம் நடுங்கும், அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. ஆனா இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கட்டத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. மற்ற நடிகர்கள் போல இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாத மாதிரியே எங்களுக்குலாம் ஃபீல் ஆகுது. அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குங்களா? கலையரசனும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார், என்னை வந்து ரஞ்சித் அவங்களோட இருக்கனால நிறைய படங்களை என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாங்கலாம் சொல்லியிருக்கிறார். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே சிக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் வந்து இயல்பாக ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிற அதே போலவே நாமளும் வாழ்ந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. இல்லை, இதுக்கு நான் முரண்பட்டு நிற்கிறேன், நான் வந்து இதை முரண்பட்டு இது ஃபைட் பண்ணி நான் உடைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில அவமானங்கள் நிராகரிப்புகள் இருக்க தான் செய்யும். அந்த அவமானங்களும் நிராகரிப்பும் தாங்கி ஃபைட் பண்ணுறவங்களுடைய வெற்றி அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த வளர்ச்சியாக மாறிடும். அந்த அளவில் அவர் வந்து இப்போ ஃபைட் பண்ணி உடைக்கிற இடத்துல வந்துட்டார். கண்டிப்பாக தினேஷாக இருக்கட்டும், கலையரசனாக இருக்கட்டும், 2 பேருமே தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இடத்துக்குள்ளே நகர்ந்துருவாங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். அது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு படத்தில் இருக்கிறது இன்னொரு படத்தில் நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாக அது ஒவ்வொரு படத்துக்கும் அந்த வேரியேஷன் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே போல் இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் தினேஷ் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, அவர் வந்து நான் அட்டகத்திலேருந்து நான் பார்க்குறேன், ஒவ்வொரு படமும் அவருக்கு ஒன்றா தான் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து அந்த சடையனாக அவர் இருந்தால் தான் நான் பார்த்தேனே தவிர அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வித்தியாசமாக நான் பார்க்கவே இல்லை. அந்த படத்தில் செல்வமாக வந்து ஒரு லாரி டிரைவராக வந்து எனக்கு நடிச்சு கொடுத்துருந்தாரு. அது வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக பொருந்தியிருந்தார். பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவருடைய ஆக்டிங் தான் அந்த படத்தை வந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்த்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த வகையில் சடையனும் அந்த சடையன் கேரக்டர் வந்து இந்த படத்தை பயங்கரமாக வந்து வேற ஒரு இடத்துக்கு நவுத்திருக்கிறார். அந்த வகையில் வந்து இது சடையன், அது செல்வம், 2மே வேறான. சடையன் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு புல்லரிப்பை கொடுத்துருக்கிறாரு. டீசரில் அவர் அந்த தடி எடுத்துகிட்டு வந்து அப்படி வைப்பார் பார்த்தீங்களா, அது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு கட் பண்ணும்போது நீங்கள் அங்கேயே பார்த்துருப்பீங்க எல்லாம், இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது அந்த டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்ததா? கண்டிப்பாக. நம்ம முதல்ல நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னே நான் வந்து ஒரு 50 முறையாவது அதை பார்த்துருப்பேன். அதான். ஆமாம், நானும் எடிட்டரும் அதை கட் பண்ணும்போது நம்ம அதை பல முறை பார்த்து அப்புறமா தான் அதை வந்து நாம் ரசித்து ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நம்ம வந்து முன்னோர்த்துக்கிட்ட டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களும் அதே நம்ம அடைஞ்ச ஃபீலை அவங்க அடையும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறகுது. அப்புறமா இதை வந்து வெளியிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம அப்படி தான் வரோம். எனக்கு நான் அப்படி அதை தோணுனதுனால தான் நம்ம அதை பண்ணோம் அப்படின்றது. அதே போல் உங்களுடைய முதல் படத்தில் நடித்த ரித்விகா, இந்த படத்துலேயும் அவங்களுடைய கேரக்டர் நாங்கள் பார்க்கும்போதே டீசரில் பார்க்கும்போது அவ்வளவு போல்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அவங்கள தான் வைக்கணுன்றது உங்களுடைய கதாபாத்திரம் தேவைப்பட்டுதா, இல்லைன்னா வேற கதாபாத்திரம், ஐ மீன் வேற ஆர்டிஸ்ட் யாராவது யோசிச்சுட்டு அப்புறமா ரித்விகா உள்ள? இல்லை, வேற ஆர்டிஸ்ட்டை நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த படத்தை ஷூட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு டிசம்பர் லாஸ்ட்டு நம்மள ஜனவரி அது மாதிரி நம்ம அந்த படம் போனால் தான் அங்கே பனிமூட்டம் குறைவாக இருக்கும். பனிமூட்டம் குறைஞ்சாதான் ஏப்ரலுக்குள்ளே நம்ம அந்த படத்தை ஷூட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பனியில் மாட்டினேன்னா நீங்கள் 6 மணிக்கு கால் ஷீட்னா 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் பனி குறையாது.
அதே மாதிரி 4 மணி 5 மணிக்கு பனி வந்துடும். அப்போ ஷூட் பண்ணுற டைமே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம், மிஞ்சி போனால் 4 மணி நேரம் தான் கிடைக்கும் அதிகபட்சம். அப்போ ஒரு கால் ஷீட்டில் 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம் இதுவே காலி பண்ணால் நம்ம அங்கே ஷூட் பண்ண முடியாது. அப்போ அப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே அதே மாதிரி கரெக்டாகவும் வரணும் போது அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அப்படி தான் நம்ம plan வின்சு எப்படி உள்ள வந்தாங்க, ஷபீர் எப்படி உள்ள வந்தாங்க? வின்ஸ் வந்து நட்சத்திர நகர்கிறது ஆடியோ லான்ச்சில் தான் முறையாக நான் பார்த்தேன் வின்ஸில். அப்போது அவங்க ரொம்ப மாடர்னான ஒரு பொண்ணு, மாடல் வேறு அவங்க. ஆனால் அவங்கள வந்து நான் வந்து ஒரு எப்படி யோசிச்சீங்க இப்படி ஒரு கேரக்டர்? நான் யோசிக்கவே இல்லை. அதை ரஞ்சித் தொடர் வந்து அந்த நட்சத்திர நகரத்தில் வந்து அந்த தாலி கட்டுற சீன் வந்து எடுத்திருப்பாங்க, அந்த கல்யாண பொண்ணு வேஷம். அப்போ வந்து அது சூப்பராக இருந்தாங்க அந்த சீன். அதை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். ரஞ்சித் தொடர் சொன்னார் சூப்பராக இருப்பாங்க, நீ வேணா டெஸ்ட் விட்டு எடுத்து பாரு அப்படின்னு. அப்படி தான் வின்ஸ் வந்தாங்க. வந்து நம்ம அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு அவங்க ரெடி பண்ணி பார்த்தா கரெக்டாக இருந்தது. அவங்களுக்கு தமிழ் தான் கொஞ்சம் பிரச்சனை, ஃபுல்லாகவே இங்கிலீஷ். அவங்க மலையாளம் இங்கிலீஷ் அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் அதை வந்து நம்ம தினசரி இங்கே வந்துடுவாங்க, எங்கள் உதவி இயக்குனர்கள் நாங்கள் எல்லாமே பயிற்சி கொடுத்து கொஞ்சம் அவங்களே சொன்னாங்க தமிழ்ல தான் பேசணும், என்னவா இருந்தாலும் வேற லாங்குவேஜ் வரக்கூடாது. ஷபீர் வந்து நான் இதுக்கு முன்ன ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் சார்பட்டா படத்துலேருந்து டான்சிங் ரோஸ் மீது எனக்கு ஒரு பயங்கர ஒரு அன்பு பாருங்க. ஷபீர் கூட வர மாட்டேது, டான்சிங் ரோஸ் தான் பேர் வந்து. அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ஒரு படத்துலயும் ரொம்ப நல்லாவே. ஆமாம், அவர் மெனக்கெடுறது வந்து இப்போ கூட ஒரு ஆக்டிங் பயிற்சிக்கு போவார். இப்போ கூட இப்போவும் போவார், எல்லாத்துலேயுமே கலந்துக்குவார். ரொம்ப என்ன துடிப்பான அவருடைய துடிப்பு வந்து நம்மளை வந்து தொத்திக்கும். அந்த அளவுக்கு வந்து மற்றவங்களை வந்து பாதிக்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த கேரக்டருக்காக இப்போ கூட வந்து சில படத்தில் நடிக்கிறாரு, அந்த கெட்டப்பை காட்டக்கூடாதுன்றதுக்காக நம்ம பேட்டியே வர கொடுக்க மாட்டேன்னாலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரக்டருக்காக அவர் மெனக்கிடுறது, ஒரு குதிரையாட்டம்னா குதிரையே வாங்கி அதுக்காக பயிற்சி எடுக்கிறது. இப்போ அதை மாதிரியான ஒரு ஆள் அவர் வந்து நான் வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்துக்காக ஒரு வில்லன் கேரக்டர் தான் முதல்ல கேட்டிருந்தேன். அப்போ வந்து அவர் அந்த கதை பாட்டு சூப்பராக தொடர் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு பிறகு இந்த படம் பண்ணும்போது அவர் வந்து வேற ஒரு படத்துடைய ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ வந்து வர முடியாமல் இருந்தது. அப்போ திடீர்னு நான் வேற ஒரு ஆளையும் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அப்புறம் அவர் செலக்ட் பண்ணி போகும்போது திடீர்னு ஒரு நாள் இரவு ஃபோன் பண்ணி தொடர் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இருந்தால் நான் வந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஐயா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, நீ வந்தால் மட்டும் போதும் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்தவொடனே நான் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு படத்தில் ஷூட்டிங்லேருந்து ஹைதராபாத்தில் எங்கேருந்து வந்து நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தான் நான் கதை சொன்னேன், இதே இடத்துல தான் சொன்னேன். நான் அவருடைய கதையை சொல்லி முடிக்கும்போது அவர் அழுதுட்டார் பயங்கரமாக. எனக்கு வந்து ஓகே இந்த கதை வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையே வந்து டான்சிங் ரோஸ் அழுதுனால தான். அழுதும்போது நமக்கு வந்து ரொம்ப எமோஷனாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி அவர் உள்ளே வந்தார். ரொம்ப என்ன சொல்கிறது, பழகிறதுக்கும் சரி, வேலை வாங்கிறதுக்கும் சரி, மற்ற ஆர்டிஸ்டோட அவர் பழகிறதுக்கும் சரி, நமக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டார். எனக்கு வந்து ரூம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஒன்றும் ஒரு பேச்சு கூட வராது. அவர் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், நான் ஒரு முறை வந்து அவருக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு அந்த ஒரே பண்ணும்போது. ஆனால் அது நான் வந்து ரீடேக் சொல்கிற வரைக்குமே அவர் வந்து அந்த ரத்தத்தை ஒழிவுனே நடிச்சிருக்காரு, எனக்கு தெரியாது. அதனால ஒரு நல்ல பெரிய அடி தான். ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவும் இல்லாமல் நான் அப்புறமா என் உதவி இயக்குனர்கள் வந்து சொன்ன பிறகு நான் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்து அப்புறமா அவருக்கு இது ட்ரீட்மெண்ட். அதை விட இன்னொரு இடம் வந்து வேலூரில் வந்து ஒரு இடம் ஷூட் பண்ணுறோம், காடு. அங்கே வந்து மணல் செருப்பை கட்டின்னு காலை வச்சிங்கனாலே கால் பட்டை விட்டுக்கும். அதை மாதிரியான ஏப்ரலில் பயங்கரமான ஒரு வெயில். அந்த இடத்த வந்து ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன் அது. அவருடைய ரொம்ப உச்சமான ஒரு 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 அவ்வளோ அந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சீனும் கூட அது. அதுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு அந்த மணலில் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அப்படியே கடந்தார், கவுந்தடிச்சு படுத்து. அந்த அளவுக்கு. ஏன்னா நடிக்கிற நடிகர்கள் எல்லாருக்குமே பட்டை விட்டுருச்சு, மேலே எல்லாமே அப்படியே அந்த வெயிலுடைய இது வந்து செதிலாக, இந்த முகம் மட்டும் வேறு கலர், உடம்பு ஒரு கலர், அதை மாதிரி ஆகிட்டாங்க எல்லோரும். இதெல்லாமே கருப்பாயிடுச்சு, இது மட்டும் சிவப்பாக இருக்கும், அதை மாதிரி இருந்தது. நிறைய பேர் வந்து தாங்க முடியாமலாம் போயிட்டாங்க. சில பேர் வந்து டே எனக்கு விட்டாரானாலாம் என்கிட்ட கெஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அவ்வளோ அது மாதிரியான ஒரு ஆள். அந்த வலியும் பொறுத்துக்குன்னு அந்த எமோஷனலையும் அவர் நடித்து எங்களெல்லாம் அட வச்சார். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அடுத்தடுத்து கூட நம்ம அவரோட பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துடும் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவர். தண்டகாரண்யம்ன்ற டைட்டில் அங்கே கதையை சொல்லணும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இப்போது அதை நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா நிறைய நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துக்கே போகணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானம் எதனால?
இப்போது பெரும்பாலும் வந்து சினிமான்றது வந்து ஒரு போலச்செய்தல் மாதிரி தான். அதை மாதிரி ஒன்று அப்படின்றது தான் நம்ம செய்கிறோம். பெரும்பாலும் நாம் வந்து ஏன்னா இது முடிந்த வந்து நான் அளவுக்கு ஃபினான்ஷியலாக இதுக்காகவும் ஆமாம் கேட்குறேன். ஆமாம். இப்போ நம்ம என்னன்னா ஒரு கதை அது நடக்கிற காலத்தில் அந்த இடத்துல எடுக்கும்போது ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நம்பகத்தன்மை வரும். அவங்க அந்த கேரக்டராக வாழ முடியும். ஈஸியாக அந்த மூடுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போது நம்ம அந்த இடத்த எடுக்கிறோன்னும் போது நமக்கு வந்து கதை மேலே நமக்கு வந்து பெரும் நம்பிக்கை கிடைக்கும். நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு வேலை செய்கிறத விட ரெஃபரன்ஸ்லேயே உண்மையிலே இப்போ அங்கே நடிக்கும்போது வேற ஒரு இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செட்டில் நடிக்கிறதுக்கும் லைவான அந்த நடந்த காலத்துலேயே அந்த இடத்துலேயே போய் எடுக்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். நம்ம ஆர்டிஸ்ட் வந்து ஈஸியாக அந்த எமோஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு. பட் அங்கே ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலி, அதாவது க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏறி இறங்கி அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? முக்கியமாக கேமராமேன், அவங்களோட கேமரா ஹேண்ட்லிங் அது எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருந்தது? ஆமாம், இங்கே கேமரா ஒர்க்குன்றது வந்து சமதளத்தில் எடுக்கிறதுக்கும் அவுட்டோரில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம். அதோட அவுட்டோர்லேயே வந்து மலை மேலே எடுக்கிறது வந்து அதோட கேமராவெல்லாம் தூளி கட்டி தான் நாங்கள் தூக்கின்னு போவோம், தூக்கின்னு வருவோம். எங்கேயுமே சமதளமாக இருக்காது. ஒன்று ஸ்டெப்பாக தான் இருக்கும். இந்த நிலம் இப்படி ஒரு ஸ்டெப்பில் இருக்கும், அடுத்த நிலம் அப்படி ஒரு ஸ்டெப்பு. ஒரு வீடு இங்கே இருக்கும், அடுத்த வீடு இப்படி இருக்கும். இப்படி ஒரு படிநிலையில் தான் அந்த லேண்டே இருந்தது. அப்போ எங்களுக்கு வந்து கஷ்டம் இருந்தால் கூட அதை கேமராவில் பார்க்கும்போது பயங்கர அழகாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பாட்டிலலாம் சில இடத்துல வஞ்சிருக்கு. அந்த நிறைய கஷ்டம். அவனுடைய முன் தயாரிப்பு தான் ரொம்ப ஈஸி. இப்போ பிரதீப்புடைய ஒர்க் என்னென்னா, ஏற்கனவே ரைட்டர் சேத்துமான் 2 படம் பண்ணியிருந்தா கூட தண்டகாரன் வந்து அவனுடைய என்ன சொல்கிறது, அவனுடைய எனர்ஜி முழுக்க உள்வாங்கின ஒரு படம். ஏன்னா நாங்கள் 2-3 கேமரா செட்டப்பில் கூட நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஷூட் பண்ணியிருக்கிறோம். குறைஞ்ச நாட்களில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 40-42 நாட்களில் இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். பல காடுகளில் போயிருக்கிறோம். ஜார்க்கண்ட் காடு போயிருக்கிறோம், தலக்கோணம் காடு போயிருக்கிறோம், வேலூர் குப்பம் காடுகளுக்கு போயிருக்கிறோம், வெண்கல் காடு போயிருக்கிறோம், ஆரணி காடு போயிருக்கிறோம். அப்புறம் வந்து அஞ்சட்டி, விழிகுண்டு, ஐயூர் காடு, இந்த மாதிரியான பல காடுகளுக்கு போயிருக்கிறோம். எல்லா இடங்கள்லையுமே வந்து மழை பெஞ்சிருக்கு ஷூட்டிங் போது. உடனே அது காத்திருக்கிறோம், லைட்டு தண்ணி தேங்கி நின்றுருக்கு, ஷூட்டிங் நிறுத்திருக்கிறோம் பல மணி நேரம். இது எல்லாத்தையுமே அவன் வந்து ஈஸியாக அவனுடைய அந்த கதை முன்னே அவனுக்கு ஒரு ப்ரீப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருப்பான். அதில் சின்ன சின்ன அலைன்மெண்ட் நடக்குமே தவிர அவனுடைய தீர்க்கமான சில விஷயங்கள் வந்து வேற ஒன்றா, அதுதான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களால் எடுக்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, உங்களுடைய படங்கள் எல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து அரசியல் பேசக்கூடிய படங்களாக தான் இருக்கும். அந்த அரசியல் வந்து தினசரி வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அரசியலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையை கொண்டவ தான் நீலமாக இருக்கட்டும், இல்லைன்னா எப்பவுமே இதுக்கு முன்னாடி வந்த முதல் படத்துலையும் இந்த படத்தில் பேசக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஏன்னா நீங்கள் பேசக்கூடியது ஒரு பகுதியை இருக்கக்கூடிய ஒரு அரசியல். இது வெகுஜன மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவங்களால ஏற்றுக்க முடியும்? குறிப்பாக நாம் இந்த பேசுகிற அரசியல் வந்து உலக அரசியல் தான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் பல்வேறு மனிதர்களால், பல்வேறு நிறுவனங்களால், பல்வேறு அரசுகளால் தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய மண்ணையும் விட்டு, தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் விட்டு துரத்தப்படுகிற நிலை வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், லத்தீன் அமெரிக்க நாடாக இருக்கட்டும், காங்கோ இல்லை பிரேசில் போன்ற அமேசான் காடுகளாக இருக்கட்டும், தண்டகாரணை காடுகளாக இருக்கட்டும், இங்கே நம்ம நடக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பழங்குடிகளுக்கு நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஜவாது மலை, கல்வராய் மலை போன்ற பழங்குடி மக்களுக்கு நடக்கிற சித்தேரி மலையில் நடந்த வாச்சாத்தி கலவரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பழங்குடி மக்கள் வந்து தொடர்ந்து இந்த நூற்றாண்டில் வந்து கொடூரமாக வந்து நசுக்கப்படுறாங்க. தன்னுடைய மண்ணை விட்டு அவங்க வந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க. இது வந்து தண்டகாரணம் என்பது வந்து ஒரு உலகத்தில் நடக்கிற எல்லா பிரதிகளுக்கும் பொருத்திக்கூடிய ஒரு கதை தான். கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து எப்படி இந்த பழங்குடி மக்களுடைய நிலங்கள், மலைகள் வந்து கனிம வளங்களால் எப்படி சுரண்டப்படுறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக இது வந்து உலகம் முழுக்க பொருந்தும். இது ஒரு பகுதி கிடையாது. இதனுடைய சாம்பிள் நீங்கள் எங்கே வேணாலும் பொருத்திக்கலாம். ஆனால் வெகுஜன மக்கள் அதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம கதை சொல்கிற முறை. இது வந்து ஒரு எளிய ஒரு தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியில் உள்ள ஒரு சிறிய ஒரு பழங்குடி கிராமத்தில், தமிழ் பேசுகிற ஒரு பழங்குடி கிராமத்தில் வேலை செய்கிற ஒரு ஃபாரஸ்ட்டில் தற்காலிக வேட்டை தடுப்பு காவலராக வேலை செய்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வைத்து உலகத்தில் நடக்கிற சம்பவங்களாக அது மலரும்.
அப்போ ஈஸியாக கதை சொல்கிறேன். அந்த நான் பயன்படுத்துகிற மொழி வந்து எனக்கு யாருக்கிட்ட நான் உரையாட போகிறேன்றது எனக்கு தெரியும். அப்போ அவங்களுடைய மொழியை நான் ஈஸியாக பயன்படுத்தியிருக்கிறேன். அது வந்து எல்லாரும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் இங்கே சொசைட்டியில் எடுத்துக்கிட்டோன்னா ரஞ்சித் அவங்களுடைய குரூப்னாலே வந்து சாதியம் தான் பேசுகிறாங்க. இப்போ யார் சாதியம் பார்க்குறா, இவங்க தான் வந்து முடிஞ்சு போனது இல்லை இல்லாத ஒன்றை வந்து மறுபடியும் தோண்டி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால இப்போ தான் பாகுபாடெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி பேசக்கூடியவங்க கேட்டிருப்பீங்க. காதுபட உங்களுக்கு நிறையவே வந்து வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வலிகள்ன்றது இன்னும் வலிகளாக தான் இது இருக்குது. ஒரு ரொம்ப போரான ஒரு கேள்வியோட இது. எனக்கு இது பதில் சொல்கிறதே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. தினம் தினம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனித முகத்தை பார்க்கும்போதும் நம்ம வந்து சாதியால் கூனி குறுகி எவ்வளோ பெரிய வழிகளை நாங்கள் சுமந்து திரிகிறோன்றது வந்து எங்களுடைய வழியிலிருந்து தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து சாதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் தான் சாதி இல்லைன்றதை சொல்லிக்கின்னு இருக்கிறோம். நீங்கள் சாதியை சுமந்துக்கிட்டு சாதி இல்லைன்னு சொல்கிறது வந்து மிக அபத்தமானது. சாதியற்றவர்கள் வந்து இங்கே தலித்துகள் தான், பழங்குடிகள் தான் சாதியற்றவர்கள். நீங்கள் வந்து சாதியால் வாழ்பவர்கள், சாதியால் அங்கீகாரம் பெற்றவர்கள், சாதியால் சமூகத்தில் வந்து நிறைய விஷயங்களை சாதித்து கொண்டவர்கள். நீங்கள் வந்து சாதி இல்லைன்னு சொல்லிட்டு வாயால் சொல்கிறது வந்து அப்படி கிடையாது. வெறும் சாதி இல்லைன்றது வந்து வெறும் வாய் வார்த்தை கிடையாது. அதுக்கு ஒரு வரலாற்று பார்வை வேணும். அதுக்கு ஒரு நீண்ட நெடிய அறிவியல் வந்து உனக்கு துணை கொண்டு தான் நீ சாதி இல்லைன்னு சொல்ல முடியும். நீ வந்து இப்போ நான் ஒருத்தவங்கிட்ட வந்து சாதி இல்லைன்னு சொல்கிறது வந்து அவனும் வாய்க்கு வந்து நீ சாதி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு நீ சாதி இல்லாத ஒரு மனிதனை நீ வாழ முடியுமானா உன்னை சுற்றி ஒரு சாதி இருக்குது. அப்போ நீ வந்து உடனே உன் சாதி சங்கத்துக்கு ஆதரவாக ஏதோ தான் நீ ஒரு சாதி உள்ள ஒரு சாதி கூட்டத்துக்குள்ளே தான் நீ கரைய போகிற. அப்போ சாதி இல்லைன்றது வந்து நீ கிளியர் ஆகணும்னா உனக்கு ஒரு அறிவியல் தேவைப்படுது. இந்த உலகம் உருவானதவனுடைய வரலாறு தேவைப்படுது. அப்போது மனிதர்கள் எப்போ உருவானாங்கன்றது ஒரு வரலாறு தேவைப்படுது. அப்போ மனிதன் குரங்குலேருந்து தான் வந்தான், மனித குரங்குலேருந்து தான் வந்தான்றது வந்து நீ நம்பினா மட்டும்தான். அப்போ நீ வந்து ஆண்டான் அடிமை முறை எப்படி வந்ததுன்றது உனக்கு தெரியும். அப்புறம் உடை எப்படி வந்தது, சக்கரம் எப்படி வந்தது, மனிதர்கள் எவ்வாறு பல்வேறு இடங்களுக்கு போனாங்கன்றதும். அப்போ ஒரு வந்து இரத்த கலப்புன்றது வந்து எல்லாத்துக்குமே உண்டு. இங்கே ஒரு பியூருன்றதே இந்த உலகத்தில் இல்லைன்றதை நீ நம்பணும். அப்போ அரசமைப்பு முறை என்னான்னு தெரியணும், அப்புறம் முதலாளித்துவ முறை என்னான்னு தெரியணும். இப்போ வந்து அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியும், அடுத்தது என்ன மாறப்போகுதுன்றதை நீ நம்பணும். அப்போது நீ வரலாற்று அடிப்படையிலிருந்து உனக்கு ஒரு அறிவியல் புரிதல் இருந்தால் மட்டும்தான் சாதி இல்லைன்றதை உன்னால் கடக்க முடியும். இல்லைன்னா நீ வாய் வார்த்தையில் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஒரு சாதியினுடைய பிரதிநிதியாக தான் நீ மாற முடியும். அப்போது சாதி இல்லை என்று சொல்வது வந்து தொடர்ந்து உன்னை வந்து இந்த சாதி சமூகம் கொடுத்துருக்கிற சலுகைகளை வந்து உனக்கு ஒரு அலை போல் உன்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். வா சாதி ஆண்ட பரம்பரை பேசு, நீ வந்து நம்ம சாதியெல்லாம் ஒன்று, நாம தான் வந்து இந்த மண்ணை ஆண்டவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அந்த சாதி பெருமையுடைய அலை வந்து உன்னை தட்டிக்கிட்டே இருக்கும். அப்போது உனக்கு பொலிட்டிக்கலாக நீ இருந்தால் மட்டும்தான் சாதி இல்லை, கடவுள் இல்லை, மதம் இல்லை, இதெல்லாம் பொய்ன்றது வந்து நீ பொலிட்டிக்கல் அறிவை கொண்டு தான் நீ வந்து சாதி இல்லைன்றதை உடைக்க முடியும். அப்போ நீ அறிவை நீ வாசிக்கவும் வரமாட்டேற, என்கிட்ட விவாதிக்கவும் வரமாட்டேற, ஆனால் சாதி இல்லைன்னு சும்மா நான் பொய் மட்டும் சொல்லிட்டு இருந்தால் நான் எப்படி நான் நம்புறது? நீ முழுமையாக குணம் அடைஞ்சன்னா என்கிட்ட நீ விவாதிக்க வரணும். நான் என்னுடைய வழியை நீ உனக்கு புரியணும். நீ குணமே ஆக மாட்டேன், ஆனால் வந்து நான் சாதி இல்லைன்னு நீ சும்மா சொல்லின்னு இருந்தா நீ என் கழுத்தில் வச்சு நெருக்கிக்கிட்டே நீ சாதி இல்லை நீ பேசுன்னா நான் என்ன பேசுறது? இப்போ இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு பின்னாடி இப்போ சாதி பேரை போட்டுக்கிறதா இருக்கட்டும், கல்லூரி படிக்கக்கூடிய பசங்கள்லாம் சொல்கிறேன், இந்த கோட்டா சிஸ்டம் அப்படின்றது வந்து இவங்க வந்து பறிச்சுட்டாங்க, எங்களால் இவங்க வந்து கம்மி மார்க் எடுத்து போயிடுறாங்க, ஆனால் நாங்கள் என்னமோ இப்படியே தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நிறைய பேரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்களெல்லாம் தற்குறி சொல்கிறதா இல்லைன்னா அவங்கள அந்த மாதிரி மோல்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க வீட்டில்? அவங்களுடைய அறியாமை தான் அது. அறிவை வந்து ஜனநாயகப்படுத்தினா இங்கே வந்து எதுவுமே அவங்களுக்கு புரியவே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய SC/ST கோட்டான்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியானது. அதை வந்து அதிகமாக இவங்க பேசுறதும், MBC BCக்கான கோட்டா வந்து அதிகமாக இருக்குன்றது அவங்களுக்கு ஒரு கோட்டா இருக்குன்றதே தெரியாமல் இருக்கக்கூடியது. மதவாதிகளுக்கு சாதிவாதிகளுக்கு அறியாமை தான் மூலதனம். ஓகேவா? அதனால் அவங்க அறியாமையில் இருப்பது தான் அவங்க வந்து சாதிய சங்கத்தை கட்டமைக்க முடியும், மத சங்கத்தை இதை வந்து கட்டமைக்க முடியும். அவங்களுக்கு அறிவு வந்துருச்சுன்னா அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான், சாதின்றது ஒன்று இல்லைன்னு சொல்லிடுவான். அவன் அறிவாக மாறுறதுக்கு மாறாம அளவுக்கு அவங்க என்னெல்லாம் வச்சுக்க முடியுமோ அவங்கள ஒரு போர்ஸுக்குள்ளே, ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு எதிரியை உருவாக்கி அவன் தக்க வச்சுக்கிட்டே இருப்பான். ஓகே, அவனுக்கு ஒரு எதிரி தேவைப்படுது. சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் ஒரு எதிரி தேவைப்படுது. அந்த எதிரியை சொல்லி தான் அவன் வந்து எதை பற்றி யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த மக்களை வந்து எளிய மக்களை, உழைக்கும் மக்களை வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளேயே வச்சுட்டு இருக்குது. அப்போ அவன் அறிவை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அறிவுக்கு வந்து ஜனநாயகப்படுத்தலான்னு சொல்கிறோம். நீ எங்களோட டிஸ்கஷனுக்கு வான்னு சொல்கிறோம்.
எங்களோட வந்து உறவாடவான்னு சொல்கிறேன். நான்றது வந்து வெறும் நான் வந்து ஒரு தலித்துன்றது இடத்துல இருந்து பேசலை. நான் வந்து ஒரு இடதுசாரி பார்வையிலிருந்து முற்போக்கு அரசியலை வந்து தாங்கி நிற்கிற தோழர்களுடைய பிரதிநிதியாக நான் சொல்கிறேன். நீ வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு வா, ஒரு விவாதத்துக்கு வா, நீ வந்து அப்போ வான்னா அவன் வந்து விடமாட்டான். அவன் உடனே ஒரு கலவரத்தை டிசைன் பண்ணுவான். உடனே உன்னுடைய பாதுகாப்பு எல்லாமே அச்சுறுத்தப்படுதுன்னு சொல்லுவான். பொய்யே சொல்லுவான். எல்லாத்தையும் சொல்லி ஒரு கட்டமைச்சிக்கிட்டே இருப்பான். அப்போது அவனுக்கு மூலதனமாக இருக்கிறது வந்து அந்த மூட நம்பிக்கையும் அறிவற்ற தன்மையும் அறியாமையும் தான். நமக்கு என்னென்னா அறிவை வந்து பெற்றுக்குங்கன்னு சொல்கிறோம். அறிவை ஜனநாயகப்படுத்தலாம் வாங்கன்னு கூப்பிட்றோம். நாம் தொடர்ந்து 2 மனிதர்கள் ஒன்றிணையும் போது தான் ஒரு மொழி உருவாகுது, ஒரு விளைபொருள் உருவாகுது, ஒரு நிலம் உருவாகுது, ஒரு சக்கரம் உருவாகுது. இந்தியாவில் பாதிக்கு பாதியான மக்கள் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து விடாமல் ஒரு உரையாடலை தொடங்காமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்தியாவுடைய மனித வளங்களுடைய அறிவை வந்து பாதிக்கு பாதி வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்தியாவுடைய முன்னேற்றம்ன்றது வந்து மனித வளர்ச்சிக்குள்ள மனிதர்களுக்குள்ளே இருக்கிற செல்வங்களை அறிவை வந்து தடை செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒரு கூனி குறுகி ஒரு இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிற அறிவை வந்து வேறொரு இடத்துக்கு நகர்த்தாமல் பரிணாம வளர்ச்சியே அறிவு நகராமல் இருக்கிறதுக்கு காரணம் சாதியும் மதமும் தான். அப்போது இதை உடைக்கணும்னா அறிவை ஜனநாயகப்படுத்துவது அதுதான் எங்களுடைய வேலையாக நாங்கள் நினைக்கிறோம். அதாவது ஆரம்பத்தில் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க. இடதுசாரி கருத்து கொண்டவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாலாம் பேசி நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அதியன் அவர்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சட்டிலாக போகிறாரே அப்படின்றது இப்போ உங்களுடைய பேச்சில் அந்த என்ன சொல்கிறது வேகத்தையும் அந்த ஒரு ஆமாம் அதுக்கு ஒரு என்னென்னா இப்போது ஒரு 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் எதிராக போராடி இந்த சமூகத்தினுடைய பெண்களை வந்து அடிமைத்தளத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்ததாகட்டும், சில விஷயங்களை வந்து உடைச்சி இந்த சமூகத்தை வேற ஒரு இடத்த நகர்த்தனத்தை இந்த சுயநலவாதிகள் சொல்கிறாங்க. இந்த மதவாதிகள் சாதியவாதிகள் வந்து பிற்போக்குவாதிகள் இந்த சமூகத்தினுடைய அறிவு வளர்ச்சியை தடை செய்கிற அளவுக்கு மீண்டும் மீண்டும் வந்து தொடர்ந்து அவங்க வந்து இயங்கிட்டே இருக்கிறத வந்து நம்ம அதை கண்டு ஒரு சின்ன கோபம் கூட நமக்கு வரலன்னா அப்புறம் நம்ம என்ன பொறுப்புற்ற ஒரு கலைஞனாக வாழ முடியுமா? அப்போ நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய தோணல் இருக்குல்ல. ஓகே, ஸோ எஸ், பேக் டு தண்டகாரண்யம். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னது நிறைய பேருக்கு புரியாதவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தண்டகாரண்யம்னுடைய டீசரை வெளியிடும் போது ரஞ்சித் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் போட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பல அமரர்களுக்கு இது வந்து பதில் சொல்லும் வந்திருக்கக்கூடிய தண்டகாரண்யம் சொன்னாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இவரும் வந்து யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அமரர் படத்தோட இதை வந்து வேற வித்தியாசப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கலாமா? இல்லை, பொதுவாக நம்ம அமரன் படம் நேரடியே கிடையாது. இதுக்கு முன்ன வந்த இராணுவ அதிகாரிகளை போலீஸ் காவல்துறை அதிகாரிகளை பெரியும் ஹீரோக்களாக நம்ம சித்தரித்திருக்கிறது விதம் இருக்குல்ல. அது வந்து ரொம்ப ஒரு பொய்யான விஷயமா இருக்குது. அது வந்து தேவையற்றதாகவும் இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இந்தியாவுடைய 130 கோடி மக்களை விட அதிகாரம் படைச்சவனாக இருக்கிறான். அவன் எந்நேரமானாலும் யாரவனாலும் வந்து சட்டையை பிடிச்சி இருக்க முடியுது, அடிக்க முடியுது, கொல்ல முடியுது. அப்போ நாங்கள் அவங்கள வந்து ஒரு ஹீரோவாக என்னால் வந்து யோசிக்கவே முடியல. இந்த சமூகத்தில் வந்து அறிவற்றவர்கள், அதாவது இந்த சமூகத்தினுடைய ஒரு வீரம்ன்றதும் அறிவுன்றதும் சமகால அரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் முதலாளிகளுக்கும் ஏற்றாற்போல் தன்னை வந்து மாயாஜாலங்களை செய்பவர்களை வந்து அறிவாளிகளாகவும் இதாகவும் அவங்களுடைய விருது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருந்தால் தான் அவங்க விருதே கொடுப்பாங்க. அவங்களுக்கு சேவகம் செய்கிறது வந்து ஒரு வீரமாகவோ ஒரு அறிவாவோ என்னால் ஏற்றுக்கவே முடியாது. கேட்பாரற்று இருக்கிற யாருமே உங்களுக்கு இல்லைன்ற இடத்துல இருந்து இந்த சமூகத்தினுடைய படிநிலையை இயற்கை விதியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக யார் நிற்கிறானோ அவன் தான் உண்மையான வீரனாக இருக்க முடியும். அவன் தான் உண்மையான அறிவாகவும் இருக்க முடியும். அறிவு என்பது திருடனுக்கும் இருக்குது, மற்றவங்க போலீஸுக்கும் இருக்குது, மற்றவங்களுக்கும் இருக்குது. அறிவுன்றது வந்து பிறருக்கு உதவுவதற்கும் பிறருடைய வலியை புரிந்து கொள்வதற்கும் பிறர் விடுதலைக்கு பாடுபடுவதும் தான் உண்மையான அறிவு. எளியோர் பக்கம் நிற்பது தான் உண்மையான அறிவு. ஆண்ட பரம்பரை பேசுவது உண்மையான அறிவு இல்லை. அப்போ இந்த படம் எதை பற்றி பேசுதுன்றது இப்போ நீங்கள் சொன்ன பதில்ல இருந்து யூகிக்க முடியுது. கண்டிப்பாக இதுதான் தண்டகாரண்யனுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும். ஸோ ரொம்ப பொறுமையாக படத்தை பற்றியும் உங்களை பற்றியும் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.